நீ போக போறது தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் ஹாட் ஸ்பாட். மொத்த டிஸ்ட்ரிக்ட்டுமா சார்? மரியாதையை ஒண்ணு மாத்திக்க, இல்லைன்னா அந்த மரத்துக்கு உரமாக்கிடும். நெருப்பாவே பிறந்த கூட்டம். விகே புரொடக்ஷன் தயாரிப்பில் கௌதமன் இயக்கி நடிக்கும் படம் தான் படையாண்டா மாவீரா. இந்த திரைப்படத்தில் மன்சூர் அலிகான், ராதா ரவி, மொட்டை ராஜேந்திரன், சரண்யா, பொன்வண்ணன், சமுத்திரக்கனி, ஆடுகளம் நரேன், இளவரசு, ரெடின்ஸ் கிங்ஸ்லி உள்ளோர் பலர் நடிக்கின்றனர். இந்த படம் காடுவெட்டி குருவின் வாழ்க்கையை மையமாக வச்சு இந்த படத்துக்கு கதையை எடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த படம் வருகின்ற 19ஆம் தேதி உலகளவில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையிலோ வெளியிட்டு சமூக வலையத்தில் பரவி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. வீரப்படை ஆண்ட வீரா, வெற்றிக்கு பிறந்த சூரா, மக்களுக்கு வாழ்ந்தாய மாவீரா, சோழர் வழிவந்த மந்திரி, இந்த மண்ணுக்கு உன் புகழ் பேசும் ஊருக்கே குலசாமி நீதானையா அப்படிங்கிற பாடல் வரிகள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. ஜெய்பீம் திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் பெயர் குறிப்பிட்ட சமூகம் மீது களங்க விளைவிக்கும் வகையில் வைக்கப்பட்டதாகவும் அதற்கு பதில் தரும்படி இந்த படையாண்ட மாவீரா படம் எடுக்கப்பட்டதாக கௌதமன் தெரிவித்துள்ளார். இந்த படம் ஜெய்பீம் படத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இயக்கப்பட்டுள்ளது. ஜெய்பீம் படத்தில் இயக்குனர் ஞானவேல் கொடூரமான காவல்துறை அதிகாரிக்கு காடுவட்டி குரு என பெயர் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த தவறான சித்தரிப்பு இன்று வரை எந்தவித வருத்தமோ அல்லது மன்னிப்போ யாரும் கேட்கவில்லை. அவர் மட்டுமல்ல, நடிகர் சூர்யாவும் தற்போது வரை எந்த ஒரு வருத்தமும் தெரிவிக்கல அப்படின்னு கூறியுள்ளார். இது எந்த வகையிலும் நியாயமில்லை. தமிழக மண்ணில் பல்வேறு சமுதாய மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கலவரத்தை தூண்டும் வகையில் ஜெய்பீம் படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கூறியிருந்தார். தொடர்ந்து பேசிய இயக்குனர் கௌதமன், குறிப்பிட்ட 2 சமுதாயத்துக்கு இடையே சண்டையை தூண்டிவிட்டு அதை சமாதானப்படுத்தி ஆட்சிக்கு வந்ததும் திராவிட கூட்டங்கள் அப்படின்னு கூறியிருந்தார். சாதியின்றி அரசியல் கட்சியும் இல்லை, அரசியல் தலைவர்களும் இல்லை. அரசியல் சுயநலத்துக்காக கட்சி தொடங்குறாங்க. சமத்துவம் என்று கூறி ஏமாற்றி விட்டு தங்கள் சாதியில் இருப்பவர்களை மட்டும் கையை தூக்கி பிடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை எடுத்துக்கொள்ளுங்களேன். சமூக நீதி என பேசி வர்றாரு. ஆனால் அதிக அளவில் அவர் பக்கத்தில் நிற்கும் ஆட்கள் யார்? ஏவே வேலு மற்றும் கே ஏ நேரு. அதற்கு பின் மிகப்பெரிய அரசியல்வாதி தான் இருக்காங்க. இவங்க சும்மா பேருக்கு தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறியுள்ளார். இயக்குனர் கௌதமன் பேசியில் 50,000 ஆண்டு வரலாற்று கொண்ட தமிழ் குடிமக்களின் தன் உயிராக நேசிக்கின்ற அத்தனை தமிழ் மக்களும் தங்கள் சுயநலத்தால் வலியையும் அவமானத்தையும் பரிசாக அளிச்சிருக்காங்க. அந்த வலியும் வேதனையும் தான் இன்றும் மனதளவு சுமந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த மண்ணில் பிறந்தவங்க யாரும் உயர்ந்தவங்களும் கிடையாது, தாழ்ந்தவங்களும் கிடையாது. எல்லாருமே ஒரு தாய் மக்கள் அப்படின்னு கூறியுள்ளார். இங்கு ஒரு வரலாறை உருவாக்கணும்னா அந்த வரலாறு எப்பயுமே ஒரு சமுதாயத்தில் உருவாக்கின வரலாறாக மட்டும்தான் இருக்கும். பின்னாடி அந்த வரலாறு அப்படி இப்படின்னு சொல்லி குறை சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு போராட்டத்தை உண்டாக்குற தலைவர்கள் தான் இப்போ அதிகமாக வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒருவரோட வரலாறை சொல்லும்போது இந்த மண்ணில் இருள் மண்டி கிடக்கிற குப்பையும் குளங்களும் அழுக்களும் அகற்றப்படும். அப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த படையாண்ட மாவீர படம் அப்படின்னு கூறியுள்ளார். இந்த படைப்பை வீழ்த்த வேண்டும் என மறைமுகமாக பல பேர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனால் எதுவுமே பண்ண முடியல. தன்னோட இனத்தையும் காயப்படுத்தவில்லை, எந்த சாதியும் அசிங்கப்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் இந்த படத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமன் வேறு அந்தளவுக்கு அழுத்தமாக பேசியிருக்கிறார். இது ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியிலும் ஒரு சிறந்த படைப்பாக அமைஞ்சிருக்குது. படையாண்டா மாவீரர் இந்த படம் இப்போ வருகின்ற 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. காடுவெட்டி குரு அந்தளவுக்கு எப்படிப்பட்ட இருந்தார் அப்படின்ட்டு எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மேனன் அந்தளவுக்கு ஒரு பெருமையாக சூப்பராக பேசியிருக்கிறாரு. இது மக்கள் மத்தியிலும் சரி, இப்போ வரைக்கும் நான் ஜாதியை பற்றியும் பேசலை, மதத்தை பற்றியும் பேசலை, யாரும் மேலே யாரு கீழெல்லாம் பேசலை. நான் தான் பெரியவன், நான் தான் கீழவன், இவன் தான் தாழ்ந்தவன் அப்படின்னு எதுவும் பேசாமல் நான் எல்லாருமே ஒன்றா மக்கள் அப்படிங்கிற படத்தை தான் அருமையாக சூப்பராக இந்த படையாண்டா மாவீரா கதையை கொடுத்துருக்கேன். இந்த கதை எல்லாத்துக்குமே பிடிக்கும், எல்லா மக்களுக்குமே பிடிக்கும் அப்படின்னு கூறியிருக்கிறார். ஓகே நண்பர்களே, படையாண்டா மாவீரர் வந்தவனையும் அதை அடுத்தடுத்த அப்டேட்டில் தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.